வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தம் ரசம் சாதம், மழைக்கு ஏற்ற ரசம் சாதம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், ஒரு 4 பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி இதுலேயே போட்டேன், நான் கரைச்சி ஊற்றலை. புளியை வந்து குடம்புளி மாதிரி இருந்தது, அதனால் அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டேன். புளி வந்து ஒரு சின்ன எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து 2.5 டம்ளர் அரிசிக்கு 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். மிளகு சீரகம் தூள் பண்ணி அது ஒரு 1.5 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கூட போடலாம் மழைக்கு. பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததும் அரிசி போட்டு மூடி வெயிட் போட்டால் தம் ரசம் சாதம் ரெடி. இப்போ வந்து நான் வந்து ரைஸும் போட்டுட்டேன் இதில். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடுறேன். நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு மூடிடலாம். யாருக்குன்னா உடம்பு சரியில்லைனாலும், இருமல், சளி அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ரைஸ் செய்து கொடுக்கறது நல்லது. வெயிட் போட்டுடுறேன். வெயிட் போட்டுட்டு இது வந்து ஒரு 4-5 சவுண்டு அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி போட்டு எடுத்துட்டா தம் ரசம் சாதம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் ரெடி ஆகிடுச்சு ரசம் சாதம். நல்லா நெய் போட்டு இந்த மழைக்கு சுட சுட சாப்பிட்டுங்க. உடம்பு சரியில்லாதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மழைக்காக நல்லா இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரசம் சாதம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தம் ரசம் சாதமும் வாழைக்காய் கத்திரிக்காய் பொரியல், இதுதான் இன்றைய சாப்பாடு எங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.